எப்பயுமே இது இருக்க வந்து யூஸ் பண்ண மாட்டேன். இந்த ஆடியோவை எப்பயுமே என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். என்ஹான்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாவே ஆடியோவில் ஒரு நல்ல குவாலிட்டி வந்துடும். ரெண்டையுமே செலக்ட் பண்ணிவிட்டு ஆடியோ கெயின் கொடுக்குறேன். ஏன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா அதை என்ஹான்ஸ் பண்ணும்போது சில வார்த்தைகள்லாம் தெரியாது. இப்போ வந்து பீக் ஆம்ப்ளிடியூட் வந்து -3.6 தான் இருக்குது. நான் வந்து அது கூட ஒரு 10 சேர்த்துக்க போகிறேன். 13.6 வைக்க போகிறேன். வச்சா நல்லா ஹை லெவலில் இது வேவே உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்கன்னா. ஸோ இப்போது எஃபெக்ட்ஸில் ஒரு எஃபெக்டை போட போகிறேன். ஏன்னா அது வந்து நம்மள்ட்ட காதில் இறையிற மாதிரி இருக்கும். ஸோ ஹார்ட் லிமிட்டர்னு ஒரு எஃபெக்டை போட போகிறேன். அது எல்லா எஃபெக்ட்ஸ் பேனல்லையும் இருக்கிறதா, இது ஒன்றும் ப்ரீசெட் இல்லை, வேறு எஃபெக்ட்டை போட்டுட்டு ப்ளே பண்ணி பார்த்தோன்னா இங்கே இந்த ஆடியோ வேவ் பார்த்தீங்கன்னா 0 வரைக்கும் போகும், 0க்கு மேலே போகாது. ஏன்னா அந்த ஹார்ட் லிமிட்டர் அதை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடும். ஸோ இதை வந்து நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி அதை வந்து அடோப் பாட்காஸ்ட்டில் வச்சு என்ஹான்ஸ் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ வந்து அந்த வெர்டிக்கல் மாற்றணும் பார்த்தீங்களா, அது பக்கத்துலேயே குயிக் எக்ஸ்போர்ட் இருக்குது. அதை தொட்டு இங்கே ஒரு ப்ரீசெட் நான் வச்சுருக்கேன். என்னென்னா அர்ஷத் எக்ஸ்போர்ட்னு ப்ரீசெட்டு. அதை வந்து நான் இந்த ராஃபேல டவுன்லோட் பண்ணிங்களே அதே ஃபோல்டர்லேயே அர்ஷத் எக்ஸ்போர்ட்டுங்கிற ப்ரீசெட்டும் இருக்கும். அது எப்படி இங்கே இம்போர்ட் பண்ணுறது அப்படின்னா மோர் ப்ரீசெட் போய்க்கோங்க. மோர் ப்ரீசெட் போயிட்டு இம்போர்ட் போயிட்டு ஸோ அந்த ஃபைல் ஃபோல்டருக்குள்ளே போய்க்கோங்க. அர்ஷத் எக்ஸ்போர்ட் ப்ரீசெட்டு, அர்ஷத்து வேவ் லாஸ்லெஸ் ப்ரீசெட்டு. இப்போ நம்ம வந்து ஆடியோ மட்டும் எடுத்து வெறும் வீடியோ இல்லாமல் ஆடியோ மட்டும் எடுத்து அதை என்ஹான்ஸ் பண்ண போகிறோம். அதனால் வேவ் லாஸ்லெஸ் ப்ரீசெட் போட போகிறேன். அதை தொட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ வேவ் லாஸ்லெஸ் ப்ரீசெட் வந்துருச்சு. இங்கே எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். இங்கே வந்து எக்ஸ்போர்ட் ஆயிடுச்சு. ஸோ ஓகே, இப்போ வந்து அடோப் பாட்காஸ்ட் என்ஹான்சர் இருக்குது, அதுக்குள்ளே போயிட்டு என்ஹான்ஸ் பண்ண போகிறேன். இங்கே வந்து சூஸ் ஃபைல் இருக்கா கொடுத்துட்றேன். இப்போ நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணது வந்து இங்கே இருக்குது. சீக்வன்ஸ் 1.waveங்கிறத தான் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கேன். அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து என்ஹான்ஸ் பண்ணுற வாய்ஸுக்கு இதே மாதிரி அந்த டெக்ஸ்ட்டுக்கும் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். அதுக்கு எஸ்ஆர்டி ஃபைல்னு ஒன்று நம்ம க்ரியேட் பண்ணணும். ஸோ ஜெமினியில் போயிட்டு இந்த ஆடியோவை வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணுறோம். கிவ் திஸ் ஆஸ் ஒன் வேர்டு எஸ்ஆர்டி ஃபைல் அப்படின்னு கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிடுறேன். இப்போ வந்து இது எஸ்ஆர்டியாக வந்துடும். எஸ்ஆர்டி ஃபைல் எதுக்கு அப்படின்னா சப்டைட்டில்ஸ் எல்லாமே எஸ்ஆர்டி ஃபைலில் தான் நம்மளால் சப்டைட்டிலை இம்போர்ட் பண்ண முடியும்.